வெப்சைட்டில் அவங்க வாங்கணும்னு வராங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் வந்து நம்ம ட்ரை பண்ண வெப்சைட்டில் இருக்கோம். பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்த வண்டியுமே மைலேஜ் இப்போ வந்து நம்ம எப்படி ஓட்டணுமோ அப்படி தான் மைலேஜ் இருக்கும். அது இந்த ஈவெண்ட் இருந்தாலும் சரி எந்த வண்டி, ஏன்னா நம்ம அடிக்கிற பிரேக்கு கிளச்சு மைலேஜ் பார்த்தீங்கன்னா எந்த வண்டி எவ்வளோ கஸ்டமர் கிளைம் வந்து நீங்கள் வந்து இப்போ லாங் ட்ரிப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் ஃபுல்லாக போடுறீங்க. ஃபுல்லாக போட்டதுலேருந்து ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரிப்பு செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னு இதில் பார்த்துக்கலாம். இதே பார்த்துக்கலாம். ஆமாம், இது சர்வீஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டு, எவ்வளோ ஸ்பீடு போயிருக்கீங்க இதெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லி மைலேஜ் ஸ்பீடு. ஆமாம், இது என்னோட இது 162 வரைக்கும் போயிருக்கேன். இந்த 60 எவ்வளோ தொட்டிருக்கு பாருங்க. ஆமாம், ஆமாம். இது வந்து ப்ரிஃபரன்ஸ், இந்த டிஸ்பிளே செட்டப்பு, பிரைட்னஸ், கிளாக் டைம் செட் பண்ணிக்கலாம், டேட்டு டே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நைட் மோட்ல இருக்கு. டே மோட்ல வந்து ஒயிட்டா இருக்கும், நைட் மோட்ல. இது அங்க வந்து இந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கஸ்டம் அட்ஜஸ்ட் செட் பண்ணிக்கலாம். எங்க எது எது தேவையோ அது மட்டும் வச்சுக்கலாம். சும்மா கொச்சன்னு இருக்காம கீழே இதெல்லாம் காட்டுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது ஃபுல்லாவே இது அரைவ் பண்ணி ஒரே தான் வந்துடும். நம்ம எத்தனை கிலோமீட்டர் என்னென்ன இம்பார்ட்டன்டோ அது மட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல நம்ம வச்சுக்கலாம். லைக் வந்து மொபைல் இதுல வைக்கிற மாதிரி இது நம்ம வச்சுக்கலாம். இது நான் ஆக்சுவலி நான் வச்சிருக்கேன். இது இப்போ இது தேவையில்லைன்னா இது கூட எது வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், எது வேணா அந்த மாதிரி வச்சுக்கலாம்.